ஹாய் நல்லுருவன் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து இ இன்வாய்ஸ் இ இன்வாய்ஸ் இந்த இவே ஜென்ரேட் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அந்த ஜென்ரேட் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு வந்து செட்டிங்ஸ் ஆன் பண்ற மாதிரி இருக்கும். அது லாகின் பண்றீங்கல்ல, அதுல வச்சு F1 கொடுங்க. F1 கொடுத்தீங்கன்னா கீ ஆக்டிவேட் ஸ்கிரீன் ஓப்பன் ஆகும். இதுல இவே இருக்குல்ல, இது வந்து ப்ளூ கலர் டிக் வந்து ஆன்ல இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஆன்ல இருந்தால் மட்டும் தான் நம்ம இவே நம்ம சாஃப்ட்வேர் ஜென்ரேட் பண்ண முடியும். சப்போஸ் ஆன்ல இல்லாமல் இருந்துச்சுன்னா அப்டேட் லைசன்ஸ் கொடுத்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணி சென்ட் ரிக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா ரிக்வஸ்ட் சென்ட் ஆகி நாங்கள் அப்ரூவ் கம்பெனி சேர்ந்து அப்ரூவ் கொடுப்பாங்க. இது மாதிரி ஆன்ல இருந்தால் மட்டும் தான் வந்து நம்ம சாஃப்ட்வேர் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். நான் ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கேன். இப்போ எப்படி இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது உங்களுக்கு காட்டுறேன். நம்ம சாஃப்ட்வேர்ல வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படிது அடுத்த ஸ்டெப் வந்து என்னன்னா, சைடில் ட்ரிபிள் இருக்குல்ல, அதில் போயிட்டு யூட்டில்ஸ் போங்க. யூட்டில்ஸ்ல பில் பிரிண்ட் டெய்லி வைஸ் இருக்குல்ல, அதில் போயிட்டீங்கன்னா இதில் வச்சு நம்ம வந்து இ இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுவோம். அது மாதிரி இவே நம்பர் இங்கே ஜென்ரேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இ இன்வாய்ஸ் பண்ணோம்னா F12 கொடுங்க. F12 கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டிங்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் என்னன்னா கிளைண்ட் ஐடி, கிளைண்ட் சீக்ரெட், இதெல்லாம் வந்து இந்த டீட்டெயிலாம் இந்த யூசர் நேம், பாஸ்வேர்டு, ஜிஎஸ்டிஐனோ இதெல்லாம் வந்து கம்பெனி சைட்லேயே கொடுப்பாங்க. இதெல்லாம் இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் ஒரு இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அடுத்து என்னன்னா, ஒரு ஜென்ரேட் பண்ணுறீங்கல்ல, ஐஆர்என் ஜென்ரேட் பண்ணுறீங்கல்ல, அது எப்படி பண்ணுவீங்கன்னா, ஏதோ ஒரு இதை எதுக்கு பண்ணுறீங்களோ அதை கிளிக் பண்ணிட்டு F5 கொடுத்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை ஜென்ரேட் பண்ணணும். இப்போ வந்து ஒரு என்னன்னா, ஒரு இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணணும்னா வந்து சிலதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ப்ராடக்டே எடுத்துக்குமே, ப்ராடக்ட் செக்ஷன் போனீங்கன்னா இந்த ஹெச்எஸ்என் கோடுன்னு சொல்றாங்கல்ல, அது கண்டிப்பா இருக்கணும். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே ஹெச்எஸ்என் கோடு இருக்கணும். அதே மாதிரி யூஓஎம், அதாவது யூஎம் யூனிட் ஆஃப் மெஷர்னு போடுறோம்ல, இது கரெக்டா மென்ஷன் பண்ணிருக்கணும். இந்த பிசிஎஸ்னா பிசிஎஸ்னு இருக்கணும், வேற ஸ்பெல்லிங் எதுவும் இருக்கக்கூடாது. அது மாதிரி பாக்ஸ்னா பிஓஎக்ஸ்னு இருக்கணும், கேஜினா கேஜிஎஸ்னு இருக்கணும். இந்த மாதிரி கரெக்ட் ஸ்பெல்லிங்ல கரெக்டா இருக்கணும். இது வந்து ஐட்டம் மாஸ்டர் இதை பார்க்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் போனீங்கன்னா கஸ்டமர்ல இந்த பிளேஸ் ஆஃப் சப்ளை இருக்குல்ல, அது அந்த மாதிரி வந்து ஸ்டேட் கோடு, ஐஜிஎஸ்டி பில் நம்பர், இதெல்லாம் கரெக்டா மென்ஷன் பண்ணிருக்கணும். இது ஏன் யூஸ் பண்ண உங்களுக்கு தெரியும், அதனால சொல்லலை, ஏன் யூஸ் பண்றேன்னு சொல்லலை. நான் இதெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்க மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த பிளேஸ் ஆஃப் சப்ளைனா எந்த இடத்துக்கு சப்ளை பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடுனா தமிழ்நாடு அந்த ஸ்டேட் போட்டுக்கோங்க. அதுக்கான கோடு தமிழ்நாடுனா வந்து கோடு என்னன்னா வந்து 32 அந்த கோடு போட்டுக்கோங்க. தமிழ்நாடு லோக்கல்லே இருந்தால் உங்களுக்கு இது கொடுக்க தேவையில்ல, அதனால 0லே இருக்கட்டும். இல்லை ஆந்திர பிரதேசம் வெளி ஸ்டேட்டாக இருந்தால் 1 கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அதுக்கான கோடு கொடுப்போம். பாண்டிச்சேரினா 34 கொடுப்போம், 1 கொடுப்போம். அந்த மாதிரி வேற ஸ்டேட்டாக இருந்தால் அதுக்கான கோடு ஐஜிஎஸ்டி பில் வந்து 1 கொடுத்து மாற்றிக்கணும். இது வந்து கஸ்டமர்ல செக் பண்ற மாதிரி இருக்கும். மூணாவது எதுலன்னா, இப்போ வந்து அட்ரஸ் கொடுக்குறீங்கல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் பில் பிரிண்ட் செட்டிங்ஸ்ல போனீங்கன்னா வந்து அட்ரஸ் கொடுப்போம். பிரிண்ட் அட்ரஸ் கொடுக்குறீங்களா, இதை வந்து எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த ஐஜிஎஸ்டி நம்பரு, இந்த டீட்டெயிலாம் கரெக்டாக இருக்கா, கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, இதை பாருங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா வந்து இதுலேயும் ஸ்டேட் கோடு இருக்கு, 33 இருக்குல்ல, இதான் நம்ம ஸ்டேட் கோடு. இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது மூணும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளால வந்து கரெக்டா ஒரு இ இன்வாய்ஸை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். அடுத்து என்னன்னா, அந்த இ இன்வாய்ஸ் ஏன் ஜென்ரேட் பண்றோம், இந்த இ இன்வாய்ஸை ஜென்ரேட் பண்றோம் அப்படின்னா, பெரிய பெரிய அமௌண்ட்லாம் பாத்தீங்கன்னா வந்து பில் பண்றாங்கல்ல, பில் வந்து பெரிய பெரிய அமௌண்ட்லாம் பண்ணுவாங்க, 5 லட்சம் 6 லட்சம் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி கஸ்டமர் வந்து மெயினா வந்து இ இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா வந்து இ இன்வாய்ஸ்னு ஒரு கிடையவே கிடையாது. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, 40-50 பில் போட்டாங்கன்னா, ஒரு 40 பில் பண்ணாங்கன்னா குறிப்பிட்ட பில் தான் கணக்குல காட்டுவாங்க, மீதி கணக்குல காட்ட மாட்டாங்க. ஆனா இப்படி பண்ண முடியாது, இப்ப அப்படி பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பில் நீங்க பெரிய அமௌண்ட் ஜென்ரேட் பண்ணும் போதும் கவர்மெண்ட்க்கு வந்து கியூ ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. அப்படி ஆகுதுன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணா மட்டும்தான் அது கணக்குல வரும். நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ஆகிற மாதிரி வச்சுட்டாங்க, அதனால வந்து நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு. அப்படி இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அதை எடிட் பண்ண முடியாது. கவர்மெண்ட் வெப்சைட்ல போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, ஆனா அதை எடிட் பண்ண முடியாது. அதை எடிட் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்றதுக்கு என்னன்னா F6 கொடுப்போம் நம்ம. ஆனா அந்த கேன்சலும் வந்து என்னன்னா 24 hours இருக்குல்ல, அதுக்குள்ள கேன்சல் பண்ணிடணும். அது தானே கேன்சல் பண்ண முடியாது. இப்படிதான் வந்து ஒரு இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுவோம். இன்வாய்ஸ்க்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டேன், இன்வாய்ஸ் ஏன் பண்றோம்னு சொல்லிட்டேன். அப்புறம் அது எப்படி எடிட் பண்ண முடியாது, எப்படி கேன்சல் பண்றதுன்னு சொல்லிட்டேன். அது கேன்சலுக்கான டைம் மென்ஷன் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பார்க்கலாம்னா, இவே நம்பர். இந்த இவே நம்பர் வந்து எதுக்கு யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன்.
இந்த லாங் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் லோட வந்து நான் வந்து விழுப்புரத்துல இருந்து பாண்டிச்சேரி அனுப்புனேன்னா ரெண்டும் வேற வேற பிரான்ச் ரெண்டும் எனக்கு டிஸ்டன்ஸ் அவ்வளவு டிஸ்டன்ஸ் வருது இல்ல, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நான் அனுப்புறேன் கூட்ஸை. அது வந்து வெயிட் இருக்கும். ஒரு வண்டி ஏத்துறா குறிப்பிட்ட வெயிட்டுக்கு மேல நீங்க எதை டிரான்ஸ்ஃபர் பண்ணாலுமே வந்து இந்த ஈவே நம்பர் ஜென்ரேட் பண்ற மாதிரி இருக்கும், ஜென்ரேட் பண்ணி நீங்க அனுப்புற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் இந்த ஈவே. இந்த ஈவே நம்பருக்கு ஜென்ரேட் பண்றதுக்கு என்ன தேவைன்னா, இந்த வெஹிக்கல் நம்பர் இங்க இருக்கிற இந்த ஆப்ஷன், வெஹிக்கல் நம்பர் கொடுத்தா மட்டும் தான் வந்து ஈவே நம்பர் ஜென்ரேட் பண்ண முடியும். இப்படிதான் வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஒரு இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்றோம், அதே மாதிரி ஈவே நம்பர் ஜென்ரேட் பண்றோம். தேங்க்யூ.